இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா தற்போது நடைமுறைக்கு வந்து விட்டது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுவாங்க. உங்களோட வீட்டுக்கே வந்து பிஎல்ஓ வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க. அப்போ தான் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அப்ரூவல் கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக வாக்காளர் அட்டையில் எப்படி கரெக்ஷன் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா voters.eci.gov.in சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட்டான பிறகு இசிஐ நெட் சொல்லியிருக்கும். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கும். இதில் டாப்பில் லாகின் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துன்னா லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் லாகின் பேஜை கிளிக் பண்ணி இந்தியன் ரெசிஸ்டன்ட் இந்தியன் ஓவர்சீஸ் செலக்டர் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இமெயில் ஐடி ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணோடனே வெப்சைட்கான ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஈஸி நெட்னு வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்ம்ஸ்னு வரும். நீங்கள் வந்து ஃபார்ம் 8 தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபில் ஃபார்ம் 8 டு கெட் எபிக் வித் அப்டேட்டட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் மேக்கிங் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஃபில் ஃபார்ம் 8 சொல்லியிருக்கும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கெலாம் ஃபார்ம் 8 தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபில் ஃபார்ம் 8ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நெக்ஸ்ட் பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கரெக்ஷன் பண்ணுறீங்களா இல்லை அதர் ஓட்டர் ஐடி கார்டு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. செல்ஃப்னா அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களோட நேம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இருக்கும். இதே அப்ளிகேஷன் ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல், இஷ்யூ ஆஃப் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், ரெக்வஸ்ட் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து செகண்டாக இருக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கரெக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் கிளிக் பண்ணாலே எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை வச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட நேம், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும். மேலே ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஆப்ஷன் டிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஷோ ஆன மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல், இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், ரெக்வஸ்ட் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ண போகிறதால செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸுமே மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் சொல்லி ஷோ ஆகுது. இதில் நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் ஆர் ஏஜ், ரிலேஷன் டைப், ரிலேட்டிவோட நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா நேம் டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணோம். அடுத்த பாக்ஸில் தமிழில் சர் நேம் இருந்தால் அதை என்டர் பண்ணிவிட்டு நேம்க்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணோம். ஆதார் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட்,
பேன் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லேண்ட் ஓனிங் ரெக்கார்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எதில் உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஜெண்டர் மாற்ற போகிறீங்கன்னா செலக்ட் ஜெண்டர் மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே உங்களுடைய ஓட்டரில் மேல் இருந்ததுன்னா ஃபீமேல் அந்த மாதிரி மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதிலே ஜெண்டர் ஷோ ஆகும், அதை சப்மிட் கொடுக்கணும். இதுவே டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ் மாற்ற போகிறீங்கன்னா டிஓபி ஏஜ் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு அதேமாரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ரிலேஷன் டைப் மாற்ற போகிறீங்கன்னா ஃபாதரா மதரா எதுவோ ஒய்ஃபா எதுவோ செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ரிலேட்டிவுடைய நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதேமாரி தான். அடுத்தது அட்ரஸ் மாற்றுவதற்கு அட்ரஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் தமிழ்லையும் என்டர் பண்ணோம், இங்கிலீஷ்லையும் என்டர் பண்ணோம், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி எதில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் மாற்ற போகிறீங்கன்னா மொபைல் நம்பரை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட புதிய மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஃபோட்டோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். 4.5 x 3.5 சைஸஸ் தான் இருக்கும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷன் டேட் ஷோ ஆகும். உங்களோட ப்ளேஸ் நேம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் கேப்ச்சா உங்களுக்கு ஷோ ஆகும். கேப்ச்சா கோட் என்டர் பண்ணிட்டு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியூ ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்ளிகேஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த ஓட்டர்ஸ் போர்ட்டல் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ட்ராக் ஒரு அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்னு சொல்லி டேட் ஷோ ஆகும். அடுத்ததாக பிஎல்ஓ அப்பாயிண்டட், ஃபீல்டு வெரிஃபைட், கடைசியாக தான் அக்செப்டட் ரிஜெக்டட்னு இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே வெரிஃபை ஆன பிறகு அக்செப்டட் வந்த பிறகு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அனுப்பி வச்சுருவாங்க. இது முற்றிலும் இலவசம் தான். நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அல்லது புதிய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே கரெக்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரியே ஓட்டர் ஐடி கார்டும் சென்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.